ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து T8 LED ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த ப்ரொஜெக்டர் ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லேட்டஸ்டான வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ பார்க்கலாம், நம்ம இதை வீடியோ குவாலிட்டி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ குவாலிட்டி பார்க்கணுச்சுன்னா குரோம் காஸ்ட் வேணும், மொபைலில் கனெக்ட் பண்ண வேணுமாயின், அல்லது நீங்கள் யூஎஸ்பி மூலம் நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் அவங்க அதில் யூஎஸ்பி போர்ட் இருக்கு, நீங்கள் அதன் மூலம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இப்போ காட்ட போகிறேன் குரோம் காஸ்ட் மூலம் கனெக்ட் பண்ணி, மொபைல் மூலம் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ குவாலிட்டியை போட்டு காட்டுறேன், எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதில் குரோம் காஸ்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டச் பேனல், இதில் ஈஸியாக நீங்கள் டச் பண்ணும்போதே அது டர்ன் ஆன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள், இதில் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் ஓப்பனிங் வியூ இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இதில் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டதை மாற்றி அமைக்க முடியும், நீங்கள் இது ரிமோட் கண்ட்ரோல் மூலம். ஓகே, அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க மொபைல் மூலம் எப்படி கனெக்ட் பண்ணுறங்கிறத. இதில் பாருங்கள், நான் இதை கொடுத்துட்டேன். இதில் குரோம் காஸ்ட் இது ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி இருந்ததால் ஈஸியாக இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வைஃபை மூலம் சர்ச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட குரோம் காஸ்ட் நேம் வரும், அந்த நேமை பார்த்து நீங்கள் வைஃபைவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷேர் செய்தால் ஓகே. அடுத்தது இப்போ நல்ல குவாலிட்டியான வீடியோ எங்கே கிடைக்கும்னு சொன்னால் pixel.comல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நல்ல குவாலிட்டியான நல்ல நேச்சுரல் வீடியோவும் இருக்கும். நீங்கள் தேவையான வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதன் மூலம் நான் pixel.com நான் கிளிக் பண்ணி அதில் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். அதில் ஒரு நல்ல நேச்சுரல் வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டப்புறம் பாருங்கள். மொபைலும் அதில் காட்டுவேன் எப்படி இருக்கீங்க ஸ்க்ரீனையும், நீங்கள் இதையும் பார்க்கலாம். ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனையும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டும் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இது குரோம் காஸ்ட்டில் வேலை செய்கிறதால சில நேரம் கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு மில்லி செகண்ட் டிலே ஆக இருக்கும். ஆனால் பாருங்கள், குவாலிட்டியெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வீடியோலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ குவாலிட்டி எப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ குவாலிட்டி மட்டும் இல்லை, இதில் ஃபோட்டோவும் நான் சில ஃபோட்டோவிலையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் எப்படிங்கிறத. குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறத பாருங்கள். ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் வெளிச்சம் வந்துருக்கு. அது என்ன லைட்டுன்னு சொன்னால் என்னுடைய கேமராவில் இருந்த லைட்டு ஃப்ளாஷ் லைட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்தால். மற்றது நாங்கள் ப்ரொஜெக்டருக்கு ஸ்க்ரீனாக வாலை யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த வாலில் என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் ஆயில் பெயிண்ட்டு ஆஃப் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, பியூர் ஒயிட் இல்லை. அதனால் எங்களுக்கு இதை விட கிளியர் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த ஆஃப் ஒயிட்டும் மற்றது ஆயில் பெயிண்ட்டும் இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு பெர்ஃபெக்டான 100% கிளியர் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் ப்ரொஜெக்டர் நல்லா கிளியராக ஒர்க் ஆகுது. நல்லா ஏற்கனவே நாங்கள் ஃபிலிம் பார்த்துருக்கோம், பார்க்கும்போதே தியேட்டரில் பார்க்குற ஃபீலே எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.